அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் விநாயகர், துர்க்கை, பெருமாள், தாயார், அனுமன் வழிபாடு பிடித்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு தெய்வமாவது நல்லது பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இதை சொல்கிறேன். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது எல்லா விதத்திலும் கார்த்திகை மாதத்தில் வாகனத்திலும் கையெழுத்து போடுவதிலும் பணம் கொடுக்கல் வாங்கலிலும் மேலதிகாரிகள் விஷயத்திலும் உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்திலும் குடும்பத்திலும் வெளியிடத்திலும் நீங்கள் தான். விருச்சிகம் இந்த மாதம் மட்டுமில்லை, எப்பொழுது கார்த்திகை வந்தாலும் உங்கள் வாழ்க்கை முழுவதும் அந்த மாதத்தில் நோ ரோஷம், நோ சூடு, நோ சொரணை என்று இருப்பதும், முடிந்த அளவுக்கு தினமும் ஏதாவது ஒரு கோயில் வாசலில் ஒரு 2 நிமிடம் உட்கார்ந்துட்டு வருவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை தூக்கி கொடுக்கும். மனம் ஒரு சஞ்சலமாகவே இருக்கும், மன அழுத்தமாகவே இருக்கும். பணம் இருக்கும், வசதிகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு பரிதவிப்பு இருக்கும். அந்த பரிதவிப்பு பல விதத்தில் நம்மளை தவறாக கொண்டு போய்விடும். அதேபோல் கூட வேலை செய்பவர்கள் விஷயத்தில் தேவையில்லாத மன வருத்தமும் சங்கடமும் ஏற்பட்டுவிடும். எல்லா விதத்திலும் வெளியிடத்தில் இருக்கக்கூடிய கோபத்தை எல்லாம் குடும்பத்தில் இருப்பவரிடம் காட்டி விடுவீர்கள். லோ பிபி, ஹீமோகுளோபின், ஹார்மோன் குறைபாடுகள், தைராய்டு பிரச்சனைகள், முதுகு தண்டுவட கோளாறுகள், கால் பகுதி, பாத பகுதி, உடற்பயிற்சி செய்யாத விருச்சிக ராசிக்காரர்கள் பிரச்சனைகளுக்கு ஆட்படலாம். பிள்ளைகள் விஷயத்தில் சுபிட்சம், அனுகூலம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். பொறுமை காப்பது ஏற்றமே.